தமிழ்நாட்டை பொறுத்தவரை சட்ட ஒழுங்கு முழுமையாக பாதிக்கப்பட்டு ஒரு சாதாரண குடிமகனிலிருந்து பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் கூட தினந்தோறும் சமூக விரோதிகளால் தாக்குதலுக்குள்ளாகப்படுவதும், அது மட்டுமல்ல வெட்டு, குத்து, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரங்கள், ஆள் கடத்தல், இதெல்லாம் சர்வசாதாரணமாக இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலம் என்று சொன்னால் தமிழ்நாட்டை தான் நம்ம நிச்சயமாக சொல்லியாக வேண்டும். நேற்றைக்கு கூட திருவற்றூரில் ஒரு மூதாட்டி, ஒரு இல்லத்தரசி ஒரு நகைக்காக படுகொலை செய்யப்பட்ட அந்த கொடூர கொலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதேபோல் ஊடகங்கள், ஊடகங்களை பார்த்தாலும் சரி, பத்திரிகை திருப்பினாலும் சரி, கொலை, நான் சொன்ன இந்த சம்பவங்கள் எல்லாம் தினந்தோறும் எப்படி ஒரு தங்கத்தினுடைய விலை இந்த மார்க்கெட்டில் இந்த ரேட்டு மாதிரி டெய்லியும் பார்த்தினா இதை போகிற ஒரு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சட்ட ஒழுங்கு சீர்கெட்டிருக்கிற நிலைமை தினந்தோறும் பத்திரிகை ஊடகங்கள் வாயிலாக அறிய முடிகின்றது. ஆட்டை கடித்து, மாட்டை கடித்து, மனுஷனை கடித்த கதையாக ஒரு உயிரை காக்கின்ற ஒரு புனிதமான அந்த மருத்துவ தொழிலில் ஈடுபட்டிருக்கின்ற மருத்துவர்கள், அவர்கள் மீதான தாக்குதல்கள், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த நிலையிலும். ஏனென்று சொன்னால் ஒரு உயிரை காக்கின்ற மருத்துவருக்கே, அவருடைய உயிருக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை என்று சொன்னால் இதை எங்கே போய் சொல்வது? இப்படிப்பட்ட நிலைமை தமிழ்நாட்டிலே இன்றைக்கு இருக்கின்றது. அது குறிப்பாக இந்த கிண்டி அரசு மருத்துவமனையில் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்டாக பணியாற்றுகின்ற திரு பாலாஜி அவர்கள் இன்றைக்கு ஒரு கத்தி குத்துக்கு ஆளாகி இன்றைக்கு அவர் மருத்துவமனையில், இதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையை பார்க்கும்போது நிச்சயமாக மனம் எந்த அளவுக்கு வேதனைப்படுகிறது என்பது தமிழ்நாட்டு மக்களும் சரி, எங்களுடைய ஒரு உணர்வும் சரி, அதே போன்று கழக பொதுச்செயலாளர் அவர்கள் உடனடியாக அதை பார்த்துவிட்டு நீங்களெல்லாம் போய் சென்று அவருக்கு ஆதல் கூறி எப்போதும் உங்கள் மருத்துவர்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்ற அந்த தைரியத்தை சொல்லி வர சொன்னார்கள். எனவே அந்த ஒரு அடிப்படையிலே நாம் போய் பார்த்தபோது அந்த நடைபெற்ற அந்த சம்பவத்தை கேட்டோம். அந்த தாக்குதல் செய்தவன், அதாவது கத்தியால் குத்தியவன், அவன் வரானா, அவனையே அவன் செக் பண்ணல. நீங்கள் முதல்ல ஆயுதத்தோடு ஒரு ஹாஸ்பிட்டலில் வர முடியுமா? ஹாஸ்பிட்டலில் ஆயுதத்தோடு மருத்துவமனையில் வராப்புல. அதன் பிறகு மருத்துவர் இருக்கின்ற அறைக்கு போகிறார். அங்கே போய் உள்ளே போய் அவரை போய் கண்ணாப்பினா என்று அந்த ஆயுதத்தை கொண்டு வெட்டுறார். அவர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருடைய நிலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க நிலை. நான் சொல்கிறேன், மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதாவது MCI, அதை பொறுத்தவரை பல்வேறு விதிமுறைகள் எல்லாம் வகுத்திருக்குது. ஒரு மருத்துவமனையில் ஒரு மருத்துவர்களுக்கும் சரி, மருத்துவத்துறை சார்ந்த பணியாளர்கள், குறிப்பாக செவிலியர்கள், அதே போன்ற பல்வேறு வகையில் வேலை செய்கிறவங்க, அவங்களுடைய அந்த வேலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற அந்த விதிமுறைகள் எல்லாம் தெளிவாக வகுத்து கொடுத்துருக்க நிலையில் இந்த விடியாத இந்த ஸ்டாலின் அரசாங்கம் என்ன நடவடிக்கை அதன் மீது எடுத்தது? ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. விளைவு என்ன? இன்றைக்கி யார் உயிர் போனாலும் என்ன, யார் குத்துப்பட்டாலும் என்ன, வக்கீலுக்கு பாதுகாப்பு இல்லை, பொறியாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மருத்துவருக்கு பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கி எல்லோருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு தமிழ்நாட்டிலையும் சரி, ஒரு உலகம் முழுவதும் வாழ்கின்ற எந்த குடிமகனாக இருந்தாலும் சரி, இந்திய குடிமகனாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற குடிமகன் என்ன எதிர்பார்ப்பான்? 2 விஷயம் எதிர்பார்ப்பான். ஒன்று, அடிப்படை கட்டமைப்பு வசதி அந்த அரசாங்கம் ஏற்படுத்தும், அதில் ஃபெயிலியர். இன்னொன்று, ஒரு சட்டம் ஒழுங்கு, நிம்மதியாக வீட்டுக்கு திரும்பி வர முன் அந்த அளவுக்கு ஒரு சட்ட ஒழுங்கை பராமரித்து மக்களுடைய உயிருக்கு உடைமைக்கு ஒரு பாதுகாப்பை உத்தரவாதத்தை அளிப்பது தான் ஒரு அரசாங்கத்துடைய பிரதான கடமையாக இருக்கணும். ஆனால் அதில் டோட்டல் ஃபெயிலியர் இந்த கவர்மெண்ட். யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. விளைவு பாருங்கள், இன்றைக்கி உயிரை காக்கின்ற மருத்துவரை இன்றைக்கி தாக்குதலுக்குள்ளாகி, இன்றைக்கி கத்தி குத்துக்கு ஆளாகி இன்றைக்கு இன்றைக்கி மருத்துவமனையில் இன்றைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. கருணாநிதி பேரை வச்சா போதுமா? இந்த 100ஆண்டு விழா கருணாநிதி பேரில் வச்சுருக்கீங்க. நீங்கள் பேரை வைக்கிறது மட்டும்தான் ஸ்டாலினுடைய வேலை. எங்கே போனாலும் ஒரு கருணாநிதி பேரை வைக்கிறது, ஒரு சிலையை வைக்கிறது, ஒரு மாலையை போடுறது. ஆனால்
விதிகள் படி முழுமையான அளவுக்கு சட்டத்தின்படி பாதுகாப்பு வழங்கப்படுதா என்றால் இன்று ஸ்டாலின் அரசாங்கம் வழங்கவில்லை. எனவே அதனுடைய உச்சக்கட்டமாக இன்றைக்கு மருத்துவர் மீதான தாக்குதலை நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளாது. எதிர்காலத்தில் இது போன்ற தாக்குதல்கள் மருத்துவர் மீது வராத வண்ணம் முழுமையான அளவிற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. ஆனால் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் அது செய்யுமா என்றால் நிச்சயமாக அது செய்யாது. எனவே இன்றைக்கு நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற வகையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இன்றைக்கு எல்லோரும் இன்றைக்கு இருக்கின்ற ஒரு நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த வகையில் எங்களுடைய கண்டனத்தை முழுமையாக இந்த அரசாங்கம் தெரிவித்து மருத்துவர் விரைவிலே குணம் பெற்று அவர் திரும்ப வேண்டும், பழையபடி அவர் மருத்துவ சேவை செய்ய வேண்டும் என்ற வகையிலே அவர் இடத்துல சொல்லி அவருக்கு தைரியெல்லாம் சொல்லி வந்திருக்கிறோம். ஏன்னா மீதி விவரங்களை நம்முடைய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் இப்பொழுது அவர் கூறியது குறித்து அந்த கருத்துக்களை சொல்வார்கள். பாதிக்கப்பட்ட மருத்துவரை நேரடியாக அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவருடைய உடனடியாக போய் பார்த்து நீங்கள் முதல்ல மருத்துவருக்கு தைரியம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே எல்லோருமாக நாங்கள் அங்கே தைரியம் சொன்னோம். அண்ணன் அவர்கள் சொன்னது போல், அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் சொன்னது போல் அவருக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான காயம். அது பொதுவாக நீங்கள் நல்லா இருக்காருன்னு இப்போ அமைச்சர் சொல்லிட்டு போகிறாரு. நான் கேட்டேன் எத்தனை இடத்துல காயம்னு கேட்டால் அவருடைய கழுத்தில் காயம் ஏற்பட்டிருக்கிறது, அதோடைய தலையில் 2-3 இடத்துல காயம் ஏற்பட்டிருக்கிறது, அதே போல் காதில் இயர் லோபில் காயம் இருக்கு. எல்லா இடத்துலையும் மல்டிபிள் சூச்சர்ஸ் போட்டிருக்காங்க, எல்லா இடத்துலையும் சூச்சர் போட்டுக்கிறாங்க. ஏற்கனவே இந்த மருத்துவர் எனக்கு நன்றாக தெரியும், ஒரு துறையில் மூத்த, அவர் தான் ஹெச்ஓடி மெடிக்கல் ஆன்காலஜியில் புற்றுநோயுடைய மூத்த மருத்துவர். அது மட்டுமல்லாமல் அவர் ஏற்கனவே இருதய சிகிச்சை பெற்றிருக்கிறாரு. இன்னொன்று பேஸ் மேக்கர் பொருத்திய மருத்துவர். அவரை இவ்வளோ ஒரு கொடூர தாக்குதல் இங்கே எப்படி ஒரு மருத்துவமனையில் நடந்தது தான் எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இன்னொன்று இட்ஸ் வெரி வெல் பிளான்டுங்க. அதாவது ஏதோ எதேச்சையாக நடந்த ஒரு வாக்குவாதத்திலேயோ ஒரு எதேச்சையாக நடந்த ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நடக்கலை. இது ஒரு திட்டமிட்ட கொலை தாக்குதலாக தான் இதை பார்க்குறோம். அது மருத்துவமனை வளாகத்துக்குள்ளே நடந்திருக்கிறதா எப்படின்றத கேட்குறோம். அது திட்டமிட்ட கொலைகளெல்லாம் கத்தி அவர் எடுத்துகிட்டு மறைச்சி வச்சுருந்து ரூம்குள்ளே போய் ஒரு மருத்துவரை தள்ளி அது உள்ளார பல தாக்குதல் நடத்தி பல இடங்களில் காயப்பட்டு இப்போ எல்லா இடங்களையும் சூச்சர் போட்டுக்கிறார். ஸ்டேபிளாக இருக்கார், இருந்தாலும் கூட அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாரு. மிகப்பெரிய கண்டனத்தை அண்ணன் பொதுச் செயலாளர் சார்பில் இதை தெரிவிச்சுக்கிறோம். இது முதல் சம்பவம் இல்லைங்க. இப்போ கடந்த வாரம் நவம்பர் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ மருத்துவமனையில் மருத்துவர் முத்துக்கார்த்தியன் வரைக்கும் மணப்பாறையில் இருந்த டாக்டர், அவரை 5 பேர் சேர்ந்து அவங்க அசால்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ இதில் அண்ணன் சொன்னது போல் இப்போ சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சீரஞ்சிருக்குன்னா இப்போ இந்த கொலை சம்பவங்கள் இல்லை கொடூர குற்ற சம்பவங்கள் அல்லது தாக்குதல் ஏதோ ரோட்டில் மட்டும் நடக்கலைங்க. ரோட்டை தாண்டி இப்போ மருத்துவமனை வளாகத்தில் உயிரை பாதுகாக்கக்கூடிய மருத்துவருக்கே இது நடந்திருக்குன்னா இது பெரிய ஒரு வெட்கக்கேடான செய்தியாக தான் இந்த கருத்தை நாங்கள் பதிக்கிறோம். ஏன்னா இப்போ இந்த நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ ரத்தம் அங்கே சிந்திருக்குன்னு பாருங்கள். அதாவது இப்போ நோயாளி தான் ரத்த வெள்ளத்தில் கிடப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் உயிர் காக்கிற மருத்துவரே இந்த மருத்துவமனையில் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிற இந்த செய்தியை இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் பார்க்குறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சார்பிலாக பொதுச்செயலாளர் சார்பில் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். அந்த மருத்துவருக்கு மன வலிமையை கொடுத்துக்கிறோம். அவர்கிட்ட பேசிட்டு இன்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்தோம். அவரும் சொன்னார் பொதுச்செயலாளர் சார்பில் நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்ற அந்த கருத்தை சொல்லிட்டு வந்துக்கிறோம். அரசு மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கிற இப்போ இந்த ஒரு சம்பவத்தில் உடனே ஒரு அரெஸ்ட் காமிப்பாங்க, அதெல்லாம் இங்கே நிகழ்வு. அப்போ இந்த சம்பவங்கள் தொடருது. அதான் நாங்கள் என்னுடைய கேள்வி. அண்ணன் தான் அழகாக சொல்லிட்டாங்க, இந்த சம்பவங்கள் தொடருது. இந்த தொடர் சம்பவம் ஏதோ ஒரு புறநகரில் கிராமத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இது நடக்கலை. இந்த சென்னை கார்பரேஷனில் சிட்டியில் தமிழ்நாட்டுடைய தலைநகரான மருத்துவ தலைநகர் வேறு சொன்னோம். இப்போ தலைநகரில் இருக்கக்கூடிய மைய மருத்துவமனையிலேயே ஒரு காவல்துறையால் பாதுகாப்பு கொடுக்க முடியுதுன்னா அதை காவல்துறை என்ன செய்யுது, காவல்துறைக்கு பொறுப்பேற்றக்கூடிய முதலமைச்சர் என்ன செய்கிறாரு? இப்போ இதை விட நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான். இந்த அரசின் மீதும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர் மீது இந்த மருத்துவருக்கு நம்பிக்கை இருந்தால் அவர்கள் ஏன் சுகாதாரத்துறை அமைச்சரும் துணை முதலமைச்சரும் சென்றதற்கு பிறகு இப்போ சாலையில் அமர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க? இதுதான் என்னுடைய ஒரே கேள்வி. அப்போ இந்த சாலையில் அமர்ந்து இருக்கக்கூடிய போராட்டம் செய்யக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்களுக்கு இந்த அரசின் மீதும் நம்பிக்கை இல்லை, இந்த நிர்வாகத்தின் மீதும் நம்பிக்கை இல்லை, துணை முதலமைச்சர் மருத்துவத்துறை அமைச்சர் மீது நம்பிக்கை இல்லாத தரையில் உட்காந்துருக்காங்க. இதை விட நான் என்ன சொல்ல முடியும்? இல்லைங்க, அதாவதுங்க கடந்த அதிமுக ஆட்சியில் இது மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா? அதாவது ஒரு இடங்களில் உணர்ச்சி வசப்பட்டு எங்கேயோ ஒருத்தர் அது மாதிரி சம்பவமே நடைபெறல. நான் தான் சொல்கிறேன், இப்போ இந்த ஆட்சியில் தான், திமுக ஆட்சியில் தான் நடு ரோட்லையும் இது மாதிரி வெறி தாக்குதல், கொலை வெறி தாக்குதல் நடக்குது, வீட்டுக்குள்ளாரையும் நடக்குது, மாணவர்கள் மேலேயும் நடக்குது, பெண்கள் மேலே நடக்குது, காவல்துறை மேலே நடக்குது, இப்போ உயிர் காக்கக்கூடிய மருத்துவர்கள் மீதே நடக்குது. இப்போ இன்றைக்கி நடந்திருக்கு, போன வாரம் நடந்திருக்கு.
அட்லீஸ்ட் போன வாரம் நடந்ததுக்கு அப்புறமா இந்த நாங்கள் அது கடுமையான கண்டனத்தை பொதுச் செயலர் தெரிவித்தார். இப்போ நாங்கள்லாம் ட்விட்டு போட்டோம், அண்ணன் தொடர்ந்து பேசுகிறாங்க, பொதுச் செயலர் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் சொல்கிறாரு. இப்போ சொன்னதுக்கப்புறமா கடந்த சம்பவத்திற்கு பிறகாவது இந்த அரசு விழித்திருந்தால் முழித்திருந்தால் இந்த திட்டமிட்ட சம்பவம் நடந்திருக்காரு. யதார்த்தமாக நடக்கிறதுன்றது வேறு பற்றி. உங்களுக்கு எனக்கும் ஒரு 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 ஆர்குமெண்ட் நடந்து ஒரு லேசை தள்ளி விடுறதுன்றது வேறு. இது உள்ளே வந்து கத்தி எடுத்து அண்ணன் சொன்னது போல் ஆயுதம் எப்படி வந்தது என்று அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் கேள்வி கேட்கிறார். இந்த ஆயுதத்தை எடுத்துகிட்டு வந்து உள்ள கதவை சாத்தி கொலை விதை தாக்குறது மல்டிபிள் ஃபியூச்சர்ஸ், அதுதான் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ திட்டமிட்ட தாக்குதல் நடத்துகிறப்ப இதை வந்து நிர்வாகம் கண்காணிக்கணும். ஒட்டுமொத்தமாக சிஸ்டம் ஃபெயிலியர், அவ்வளோதான். இப்போ மருத்துவத்துறை அமைச்சர் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு. நீங்கள் கேள்வி கேட்கீங்க, இந்த மாதிரி வந்து காவல்துறை என்ன செய்யணும், அப்போ என்ன ஒரு பொறுப்பாக சொல்லணும், எல்லா வித நடவடிக்கையும் நிச்சயமாக எடுக்கிறோம், காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுக்குன்னு சொல்கிறத ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் சொல்கிற பதில். ஆனால் என்ன சொல்கிறாரு, ஒவ்வொருத்தருக்கும் போலீஸ் பாதுகாப்பு நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எப்படிப்பட்ட வந்து ஒரு பொறுப்பான அமைச்சர் ஒரு பொறுப்பற்ற முறையில் ஒரு பொறுப்பில்லாத வகையில் இன்றைக்கி வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. டெங்கு வந்து 20,000 பேர் இன்றைக்கி பாதிக்கப்பட்டு 8 பேர் செத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஏடிஎம்கே கம்பேர் பண்ணுறாரு. ஏடிஎம்கே ஆட்சியில் என்ன இப்போ என்ன புள்ளி உரமாக நாங்கள் கேட்டோம், மக்கள் புள்ளி உரத்தை கேட்டாங்க. இப்போ ஆட்சியில் நீங்கள் இருக்கிறீங்க, டெங்கை கண்ட்ரோல் பண்ணுறது தான். 8,000 பேர் எங்கள் ஆட்சியில் டெங்கு பாய்ச்சாங்க. அதுக்கு தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, முன்னேற்பாடு நடவடிக்கை, விழிப்புணர்வு ப்ரோக்ராமு எல்லாம் அன்றைக்கி வந்து அவர் அன்றைக்கி பொதுச்சாளுடைய உத்தரவுப்பட்டு சிஎம் அதை உத்தரவுப்பட்டு அமைச்சரை பொறுத்தவரை விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நடத்தி அவ்வளோ தூரம் பண்ணி ஒரு இம்பேக்டாக எல்லாமே வந்து இன்டாக்டாக எல்லாம் நடந்தது. ஆனால் இன்றைக்கி நடக்குதா? இன்றைக்கி அது மாதிரி இன்றைக்கி 20,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 8 பேர் செத்துருக்காங்க. கூலாக என்ன சொல்கிறாரு மினிஸ்டரு, அவருக்கு ஸ்டாலினோட வாக்கிங் போகணும். அதுதான் இந்த வேலையை ரிசைன் பண்ணி விட்டுட்டு இந்த இவர் இருக்கார் பார், யார், உதயநிதி கூட ஒருத்தர் இருப்பார், யார், அன்பில் மகேஷ். நான் வந்து ட்விட்டர் போட்டேன், தயவுசெய்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலினை அவர் ராஜினாமா பண்ண சொல்லிட்டு அவர் உங்கள் பிஏவை கூட, உதயநிதி பிஏவை கூட வச்சுங்க, அந்த 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 துறையை சீரழிக்க வேணாம். அதே போல் நான் கேட்குறேன், மருத்துவத்துறையை சுப்பிரமணியம் சீரழிக்க வேணாம். தயவு கூர்ந்து முதலமைச்சருக்கு என்ன வேண்டுகோள் வைக்கிறோம்னா, தயவுசெய்து இவரை வந்து நீக்கிட்டு உங்களுடைய உதவியாளராக வச்சுக்கிட்டு நடைபயணத்தில் சாயந்தரத்தில் கூப்பிட்டுன்னு போனால் மருத்துவத்துறையாவது உருப்படும். அதை முதல்ல செய்யுங்க. ஏன்னா மருத்துவத்துறையில் வந்து ஒரு உயிர் காக்கும் துறை, மருந்து இல்லை, டாக்டர் இல்லை. இன்றைக்கி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தீங்கன்னா 100% அளவுக்கு எங்களுடைய மருத்துவமனை வந்து டாக்டருங்க, நர்சஸ் எல்லாம் பணியாளர் இருந்தாங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 40% இருக்காங்க, 60% பேர் இல்லை. எப்படி உயிர் காக்க முடியும்? ஆனால் வாய் கூசாமல் போய் சொல்கிறது, மக்களை ஏளனமாக பேசுகிறது. அங்கே பார்த்தா இப்போ ஏடிஎம்கேல 8,000னா நாங்கள் 20,000. இது என்ன தப்பு இருக்குது? ஏடிஎம்கேல 16 பேர் செத்தாங்கன்னா இங்கே 8 பேர் செத்தாங்க. புள்ளி உரமாக நாங்கள் கேட்குறோம், ஒருத்தர் கூட சாகாமல் பார்க்குறது, டெங்குல யாருமே பாதிக்கப்படாமல் பார்க்குறது தானே ஒரு அரசாங்கத்துடைய கடமை. அந்த கடமையிலேருந்து தவறியதை ஸ்டாலின் உதவியாளரை வச்சிங்க, மருத்துவத்துறைக்கு வேறு யாராவது அமைச்சரை போடுங்க. அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பு. ஓகே.